ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம டாக்டர் சிவராமன் சார் சொன்ன ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முதலாமல் ஒரு கப் கருப்பு கொண்ட கடலை எடுத்து ஊற வச்சிடலாம். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஊற வச்சிங்கன்னா மார்னிங் எழும்பும்போது நல்ல ஊறி இருக்கும். நானும் இதை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் ஊற வச்சேன். இதை காலையில் பார்த்துக்கலாம். நல்லா சூப்பராக ஊறி இருக்குது. கடலையெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. இது நம்ம இதை குக்கரில் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரெக்டாக ஒரு 8 விசில் வேக வச்சிங்கனாலே நல்லா சூப்பராக வெந்துடும். நான் வச்ச தண்ணி கரெக்டாக இருந்துச்சு, நல்லா வெந்திருக்கு. என்னோட சின்ன வயசில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கும்போது இந்த மாதிரி கடலையும் வேக வச்சு சோறு கூட கொடுப்பாங்க. நம்ம ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட கடுகு, கறிவேப்பிலை, வற்றல் மிளகு போட்டு தாளிச்சிட்டு இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்க கடலை, கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்தோன்னா சூப்பராக நம்மளோட கொண்டைக்கடலை பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸு பதிலாக இந்த மாதிரி கொண்டைக்கடலை கூட செய்து கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.